கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இன்றைக்கு நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கனாலும் அதில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் புறப்பட்டாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் முற்பட்டாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆண்டவர் சொல்றார், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம கர்த்தரை முன்வைத்து செய்கிறோம். ஒரு பயணப்பட்டாலும் சரி, ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு, கர்த்தரோட சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வேலையை துவங்குங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நிறைவாயிருக்கும். மாற்றம் இல்லை. நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை நீங்கள் உணர்வீர்கள். நிச்சயமாகவே கடவுள் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும். கண்டிப்பாக வரும். கர்த்தரோட சமூகத்தில் காத்திருங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நாங்கள் போகிற ஒவ்வொரு தேசத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். நீர் சொல்லியிருக்கிறீர், அதன்படி நாங்கள் எங்களுடைய பணிகளை துவங்குகிறோம். நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.